நம்ம நேற்றுக்கு கும்மிட்டி கீரை பொரிச்சோம்ல. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு கொஞ்சமாக 2 வெங்காயம், வரமிளகா, ஜீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சிரும். நல்லா வெந்த வாட்டி கொஞ்சம் மீடியமாக வெந்த வாட்டி அப்புறம் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழம் லைட்டாக புளி வேணும்னா சேர்த்துங்க. ஏன்னா மத்தியானத்து பிறகு சில கீரைகள் வந்து சளிச்சிரும், ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஒரு இது போட்டுக்கலாம். வரமிளகா 2 போட்டு நல்லா என்ன செய்யணும், நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கடையணும் பார்த்துருங்க. வேக வச்ச பிறகு லைட்டாக உப்பு போட்டு கீரையும் போட்டு நல்லா கடைக்கணும். கடைஞ்சா நல்லா இருக்குங்க. கும்மிட்டி கீரை ரொம்ப நல்லது. இது வந்து வெயில் காலத்தில் மட்டும்தான் இந்த இடத்துகளில் வரக்கூடியது. இது அதிகமாக எந்த காட்டிலையும் இருக்காது. வறட்டு காடுகளில் மட்டும்தான் இந்த கும்மிட்டி கீரை கிடைக்கும் பார்த்துருங்க. மறக்காமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மக்களே. போகிறோன்னா கீரை கடைய போகிறோம். கீரை கடைகிறது எப்படின்னு பார்க்கலாமா? செவுத்தில் சாய்ச்சி வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு வலது பக்கத்து கையை கீழே கொடுக்கணும், இடது பக்க கையை மேலே வைக்கணும். வச்சுட்டு கடைஞ்சா இந்த துணி சூடாக இருக்கும். அதனால் இந்த துணி பக்கத்தில் கொடுத்துட்டு கடைஞ்சாதான் நல்லா இடப்படும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க. சாப்பாடு ஓசியில் வடித்து கட்டி இந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்போ உள்ளதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உடம்புல கொலஸ்ட்ராலு, சுகரு, ப்ரெஷரு எல்லாமே வருது. நம்ம நார்மலாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம சாப்பாடை வந்து வடித்து ஆக்கினாலே நோய் நொடிகள் வராது. அந்த மாதிரி கீரை வகைகள் நம்ம காட்டில் இருக்கக்கூடிய கீரை வகைகள் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வாங்குங்க. அதே போல் மிளகு தக்காளி கீரையும் அந்த மாதிரி நம்ம நல்லா கடைஞ்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கடைய முடியாது, சட்னி அடித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க. அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம கடைகிறது இப்போ கடைஞ்சிட்டோம் பார்த்துருங்க. இது வந்து அந்த செவுத்தில் வச்சுட்டு கடைஞ்சால் மட்டும்தான் அந்த கீரை நல்லா கைப்படும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? பாருங்கள் மக்களே, கீரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அதில் கடைஞ்சனால இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சாப்பாடு ஊற்றி லைட்டாக நெய் ஊற்றி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. லைட்டாக நெய் வந்து இதுக்கு எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லது. சரி மக்களே, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா?